கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இந்திய தலைப்பு: சமாதானத்தின் தேசமாய் ஒளிரட்டும் பாரதம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். லேவியராகமம் 26:6. தேவ கட்டளை: தேசத்தில் சமாதானம். நம் பாரத தேசத்தில் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதாக இன்றைய வேத பகுதி உறுதியளிக்கிறது. இந்தியாவின் இன்றியமையா தேவை சிலுவையில் தொங்கிய இயேசுவே. ஆனால் இந்தியாவின் அநேக மாநிலங்களில் இந்த தேவை சந்திக்கப்படாத ஒன்றாகவே இன்றும் காணப்படுகிறது. இந்த வெற்றிடத்தை நிரப்புவது இந்திய நாட்டு கிறிஸ்தவர்களின் கடமை. கோடி கோடியாய் ஜனங்கள் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்க, சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்ததை கிறிஸ்தவர்களாகிய நாம் தேசமெங்கும் உரைக்க சொல்லுவோம். நாம் இரண்டாம் வருகையை குறித்து பேசிக்கொண்டிருக்க, பாதி உலகம் இன்னும் முதல் வருகையை குறித்து கூட தெரியாத அவல நிலையில் காணப்படுகிறதே என்பதை உணர்ந்து இயேசுவின் அன்பை அறிவித்திட இணைந்தே செயல்படுவோம். தியாகத்தின் தீபமாய் ஒளிரும் கிறிஸ்தவ சமூகம். காரிருளினால் அந்தகாரப்பட்ட கிராமங்கள் எங்கும் இயேசுவின் மகிமை ஒளி பிரகாசித்திட, தீவுகள் ரட்சிப்பை பெற்றிட, சபைகள் எழுப்புதல் அடைய கண்ணீரோடு ஜெபிக்கும் கிறிஸ்தவ மக்கள் முன்வர வேண்டும். பரலோகத்தின் அக்கினி பற்றி எரிந்திட, எண்ணெயாய் மாறிட தியாகிகள் வேண்டும். நற்செய்தியாகிய விதையை தூவி செல்ல சுவிசேஷகர்கள் வேண்டும். தேசத்தின் சமாதானத்தை சீர்குலைக்கும் சாத்தானின் அக்கினி அஸ்திரங்களை ஒழித்து இயேசுவின் சிலுவை கொடியை ஏந்தி செல்ல வேண்டும். நம்மீதும் அக்கறை கொள்ள ஒரு நபர் உண்டென்பதை இந்தியா நாடே அறிந்து கொள்ள, என் எலும்புகளை கங்கை நதியோரம் விட்டு செல்கிறேன் என்று முன்மொழிந்த தியாகி அலெக்சாண்டர் டாப்பை போல ஆத்துமாக்களுக்கென நம்மை அர்ப்பணிப்போம். சுவிசேஷ நற்செய்தி கூறிட இமயம் முதல் குமரி வரை சென்றிடுவோம். நம் பாரதம் கர்த்தரை அறியட்டும். நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் சமாதானத்தை சுதந்தரிக்கட்டும். ஒளிரட்டும் இந்தியா ஒளியாம் இயேசுவால். வளரட்டும் இந்தியா வக்குமாரா இயேசுவால். பெருகட்டும் இந்தியா சமாதானம், சமத்துவம், சகோதரத்துவம், கிருபை இந்தியாவோடு இருப்பதாக. ஆமென்.